செம்பருத்தி. உன்னை இப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நான் என்னெல்லாமோ பிளான் போட்டேன். ஒண்ணு கூட சக்சஸ் ஆகல. ஆனா இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னை வீட்டை விட்டு இல்ல பார்வதி, இந்த உலகத்தை விட்டே இப்ப அனுப்ப போறேன். நல்லவங்களை கூட கொஞ்ச நாள் விட்டு வச்சிடலாம். ஆனா உன்ன மாதிரி அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கிறவள விட்டே வைக்க கூடாது. அந்த அகிலாண்டேஸ்வரி உன்னை கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லியும் கடைசியில அவளையே இறங்கி வந்து உனக்கு ரத்தம் கொடுக்க வச்சிட்டியே. நீ எவ்வளவு பெரிய கைக்காரியா இருப்ப. நீ எல்லாம் உயிர் பொழைச்சு வந்தா இன்னும் என்னென்ன நடக்குமோ? உன் அப்பாவுக்கு துணையா உன் தம்பி இருக்கட்டும். நீ உன் அம்மாவுக்கு துணையா மேல போய் சேரு. குட் பை. சாவுடி. நான் இது வரைக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு எங்க அப்பா அம்மாட்ட நான் கேட்டது கிடையாது. கேட்காமலே எனக்கு எல்லாமே கிடைச்சது. அதனாலே என்னவோ எனக்கு சாமி கும்பிடணும்னு இது நாள் வரைக்கும் தோணல. ஆனா இப்போ உன்னை கையெடுத்து கும்பிடணும்னு தோணுது. உன்னை எப்படி கும்பிடணும், என்ன சொல்லி கும்பிடணும்லாம் எனக்கு தெரியாது. பார்வதி விஷயத்துல எல்லா டாக்டரும் கையை விரிச்சிட்டாங்க. டாக்டருக்கெல்லாம் டாக்டர், பெரிய டாக்டர் நீதான். கோமால இருக்கிற பார்வதிக்கு சீக்கிரம் நினைவு திரும்பணும். சந்தோஷமா எல்லாம் சரியாயி அவ வீட்டுக்கு வரணும். அதுக்கு நீ மனசு வைக்கணும். பார்வதி இந்த நிலைமைக்கு வர காரணம் நான் தான். என்னோட செல்ஃபிஸ் தான். இந்த ஐஸ்வர்யா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்பாவியான பார்வதிய நான் பலியாக்கிட்டேன். நான் பண்ண தப்ப நான் தான் சரி பண்ணணும்னு நினைச்சேன். அது தப்பா? அது தப்புனா நீ என்னத்தானே தண்டிச்சிருக்கணும். எதுக்கு அப்பாவியான பார்வதியை தண்டிச்ச? சொல்லு, எதுக்கு அப்பாவியான பார்வதியை தண்டிச்ச? பார்வதிக்கு சீக்கிரம் கோமால இருந்து நினைவு திரும்பணும். எல்லாம் சரியாயி சந்தோஷமா அவ வீட்டுக்கு வரணும். அதுக்கு நீதான் மனசு வைக்கணும் சாமி. ப்ளீஸ்.
பார்வதி சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், பார்வதி எப்படியாவது காப்பாத்திரு. சொல்ல முடியாதுல்ல. உயிர் இருந்தாலும் நீ இப்ப செத்து போனதுக்கு சமம். நானும் அருணும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக நீ என் வீட்டுக்கு வந்து அருண் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கல்ல. நீ அப்படி பொய் சொல்லலனாலும் காலையில நிச்சயமா நான் அகிலா ஆண்டி வீட்டுக்கு வந்திருப்பேன். ஆமா, நீ என்கிட்ட சொன்ன மாதிரி அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா ஓகே. ஆனா இன்னும் இந்த உலகத்தை விட்டு போகாம எதுக்கு இப்படி அடம் புடிச்சிட்டு இருக்க? அகிலா ஆண்டிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த நினைக்கிற உனக்கு இந்த ஐஸ்வர்யாக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு தோணலையா? நீ சீக்கிரம் செத்து தொல்ல பார்வதி. அப்போதான் எனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம். அகிலா ஆண்டி பிளட் கொடுத்து உன் உயிரை காப்பாத்திருக்காங்கன்னா அவங்க மனசுல ஏதோ ஒரு மூலையில நீ இடம் பிடிச்சிருக்க. அப்படிப்பட்ட நீ இனி உயிரோடு இருக்க கூடாது. இனி உயிரோடு இருக்க கூடாது. நான் எப்படியாவது அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும். அகிலாண்டேஸ்வரி அதிகாரத்தை கைப்பற்றணும். அவங்கள செல்லா காசாக்கணும். அவங்கள செல்லா காசாக்கணும். நான் நினைச்சதை சாதிக்கணும் தான் அருண் என்ன வேண்டாம் வேண்டான்னு அவமானப்படுத்தினாலும் கூட நான் அவனையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். அகிலாண்டேஸ்வரி பேரை சொன்னாலே எல்லாரும் டெரர் ஆகுற மாதிரி இந்த ஐஸ்வர்யா பேரை சொன்னாலே அகிலாண்டேஸ்வரியே டெரர் ஆகணும். ஆக்கி காட்டுவேன். அகிலாண்டேஸ்வரியே டெரர் ஆகணும். ஆதி நல்ல பிசினஸ் மேன் தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா சரியான அம்மா புள்ள. அம்மா கிழிச்ச கோட்டை தாண்ட தைரியம் இல்லாத ஒரு கோழை. அந்த விஷயத்துல அருண் தைரியசாலி. அகிலாண்டேஸ்வரியே எதிர்க்கிற அவனோட துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த அருணோட மனசுல நீ இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. நீ இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. நான் அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னா நீ சாகணும். நான் அந்த வீட்டுக்கு மருமகளாகி அகிலாண்டேஸ்வரி அதிகாரத்தை கைப்பற்றுறதுல தான் என் சிந்தனை இருக்கணுமே தவிர உன்னை பத்தின சிந்தனை வரவே கூடாது. அதுக்கு நீ உயிர் வாழவே கூடாது. செத்துப்போ. டாக்டர், நர்ஸ். டாக்டர். மேடம், நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க மேடம். ஓகே டாக்டர். நர்ஸ், நான் சொல்ற அப்சர்வேஷன்ஸ்லாம் எழுதுங்க. ஹலோ. வணக்கம் சார். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் நிர்மலா பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். ஒரு குட் நியூஸ் சார். பார்வதிக்கு நினைவு திரும்பிடுச்சு.
ரொம்ப சந்தோஷம் டாக்டர். இவ்ளோ சீக்கிரம் பார்வதிக்கு நினைவு திரும்பும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான்றது பார்வதி விஷயத்துல சரியா இருக்கு டாக்டர். எனியோ தேங்க்யூ ஸோ மச். நாங்க இப்போ உடனே கிளம்பி வரோம். ஓகே சார், வாங்க சார். மேடம் வேண்டாம் விஜயா, அப்புறம் பார்க்கலாம். டேய் அருண் வா. அப்பா கொஞ்சம் வாங்க. என்னப்பா? மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க. பார்வதிக்கு நினைவு திரும்பிருச்சான். பார்வதி நிலைமையை நினைச்சு ரொம்ப வேதனையா இருந்தது. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காதே. ஆமா ப்ரோ, நான் நினைச்சு கூட பார்க்கல பார்வதிக்கு இவ்வளவு சீக்கிரம் குணமாகுன்னு. தேங்க் காட். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவோம். ஓகேம்மா. வாங்க விஜயா. எஸ் மேடம். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பார்க்கறேன், அப்புறம் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகே மேடம். வாங்க. அப்பா, அம்மா வராங்க. அம்மா. சுந்தரம், பார்வதிக்கு நினைவு திரும்பிருச்சுன்னு டாக்டர் ஃபோன் பண்ணாங்க. பார்வதியை பாத்தீங்களா? பார்வதிக்கு எப்படி இருக்கு இப்போ? நான் இன்னும் பார்க்கல பெரிய தம்பி. டாக்டர் உள்ள செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. டாக்டர், பார்வதிக்கு இப்போ எப்படி இருக்கு? இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். கோமால இருந்து பார்வதி கம்ப்ளீட்டா குணமாயிட்டாங்க. மெடிக்கல்ல இந்த மாதிரி மிராக்கல் நடக்கிறது உண்டு. அதுக்கு காரணம் பேஷண்டோட வில் பவரும் கடவுளும் தான். சரி, நாங்க இப்ப பார்வதியை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க கூடாது, பாத்துக்கோங்க. அம்மா பார்வதி, அம்மா பார்வதி. அக்கா, கண்ணை திறந்து பாருக்கா. பாருக்கா. அக்கா பேசுக்கா. கண்ணை திறந்து பாருக்கா. பார்வதி, அம்மா பார்வதி. ஏம்மா, எங்களை விட்டு போக உனக்கு எப்படிம்மா மனசு வந்தது? எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு தானேக்கா போவ. இப்ப மட்டும் ஏன் என்னை விட்டுட்டு போன? அம்மா மட்டும் மனசு வைக்கலைனா நாங்க மறுபடியும் உன்னை உசுரோட பார்த்திருக்க முடியாதுமா. எப்பவுமே அம்மா தான் நமக்கு கடவுள்மா. அம்மா, பார்வதி, அருண் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான். நீ அம்மா கொடுத்த வாக்க காப்பாத்திட்ட.
பார்வதி, டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நீ ரெஸ்ட் எடுத்துக்கமா ப்ளீஸ். பார்வதி ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க நாம வெளியே போலாம். ரொம்ப நன்றிம்மா. இப்படியே கும்பிடு போட்டு இந்த அகிலாவை கவுத்துட்டா. இவளுக்கு மண்டை உடைஞ்ச மாதிரி கையும் உடைஞ்சிருக்கணும். அம்மா நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோமா. டேய் வாடா. வா. அம்மா என் பொண்ணு பார்வதிய நீங்க நல்லபடியா திருப்பி கொடுத்துட்டீங்கம்மா. நாங்க எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த நன்றி கடனை எங்களால தீர்க்க முடியாதுமா. வாழ்ற காலம் வரைக்கும் நானும் எங்க குடும்பமும் உங்களுக்கு சேவை செய்யறதை விட நாங்க வேற என்ன செஞ்சிட முடியுமா உங்களுக்கு? நீங்க மட்டும் இல்லனா எங்க அக்கா உயிரோட இருந்திருக்க மாட்டாம்மா. அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். சரிங்கம்மா. ம். ரொம்ப நன்றிம்மா. அருண், நீயும் ஐஸ்வர்யாவும் ஒன்று சேரணுன்றதுக்காக தான் பார்வதி மலையில இருந்து குதிச்சு அவ உயிரை விட பார்த்தா. இப்ப ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு உயிர் பழிச்சிருக்கா. இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க 2 பேரும் கோபத்தையும் உங்க ஈகோவையும் விட்டுட்டு ஒன்னா சந்தோஷமா ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் பார்வதியோட தியாகத்துக்கு நீங்க கொடுக்குற மரியாதையா இருக்கும். ஆதி சொல்றது ரொம்ப கரெக்ட் அருண். இத்தனை நாள் நடந்த போராட்டமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். இனிமேலாவது நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். டாக்டர் கிட்ட பேசிட்டேன் கிலா. கூடிய சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பார்வதி விஷயத்துல இனிமேல் நோ டென்ஷன். ஓகே, போலாமா? ம். ம். ஆதி வா. நாடகத்து மேல நாடகமா நடத்தி கடைசியில சினிமா மாதிரி ஹாப்பி எண்டிங்ல முடிஞ்சு போச்சு. நான் விட்டா தானே. ஹாப்பி எண்டிங் இந்த வனஜாக்கு மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்களுக்கு, அதுலயும் குறிப்பா அகிலாண்டேஸ்வரிக்கு ஹாப்பி எண்டிங் போடுறதுக்கு இந்த வனஜா விட மாட்டா.
பார்வதி பெரியய்யா வேணாம் பார்வதி இப்படு. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா இருக்கேன் பெரியய்யா. உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பார்வதி. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நாங்களாம் தான் ரொம்ப பயந்துட்டோம். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் சொன்னா நீ சந்தோஷத்துல பெட்ல இருந்து துள்ளி குதிச்சு எந்திரிச்சிருவ. என்ன விஷயம் பெரியய்யா? ஆபரேஷனுக்கு உனக்கு பிளட் கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினது யாருன்னு தெரியுமா? அம்மா. அம்மாவா? என்ன பெரியய்யா சொல்றீங்க? அம்மா எனக்கு ரத்தம் கொடுத்தாங்களா? ஆமா பார்வதி.